வணிகர் நலன். இந்த அரசு உறுதியளித்தபடி பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹3 குறையும் வகையில் பெட்ரோல் மீதான வரி 2021 ஆண்டு முதல் குறைக்கப்பட்டது. வணிகர்கள் பயனடையும் வகையிலும் முந்தைய சட்டங்களின் கீழான வரி நிலுவைகளை வசூல் செய்திடவும் நடைமுறைப்படுத்தப்பட்ட சமாதான திட்டத்தின் கீழ் ₹50,000 மேல் நிலுவைத் தொகை இருந்த 13,118 இனங்களில் மொத்த கேட்பு தொகையில் ₹772 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டு ₹250 கோடி வசூல் செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த காலங்களில் அறிமுகப்படுத்தப்பட்ட 6 சமாதான திட்டங்களுடன் ஒப்பிடுகையில் அதிகபட்ச வசூலான திட்டமாகும். மே திங்கள் 5ஆம் நாள் வணிகர் தினமாக இந்த அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு வணிகர் நல வாரியத்தின் மறைந்த உறுப்பினர்கள் குடும்பத்திற்கு வழங்கப்படும் குடும்ப நல உதவித்தொகை ₹5 லட்சம் உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் அந்த வாரிய உறுப்பினரின் நலனுக்காக திருமண உதவித்தொகையாக ₹10,000 மற்றும் விபத்துக்கால இழப்பீட்டு உதவித்தொகையாக ₹25,000 வழங்கும் 2 புதிய நலத்திட்டங்கள் நமது அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. உறுப்பினர்களின் வணிக தளங்களில் ஏற்படும் தீ விபத்திற்கு வழங்கப்பட்டு வரும் இழப்பீட்டு உதவித்தொகை ₹20,000 உயர்த்தப்பட்டு உள்ளது. நிதி மேலாண்மை. ஒரு மாநிலத்தின் பரவலான வளர்ச்சிக்கு வலுவான கடன் பொருளாதாரம் மிகவும் அவசியமாகும். உரிய நேரத்தில் ஏற்கத்தக்க விகிதத்தில் கிடைத்திடும் கடன் உதவியை கொண்டு மனித வளம் உலகெங்கும் செல்வச் செழிப்பு ஈட்டி தந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் கடன் பொருளாதாரமானது மாநில அரசின் வரவு செலவு திட்ட அளவை போல் ஏறத்தாழ 3 மடங்கு பெரியது என்பதிலிருந்து அதன் அளவு மற்றும் முக்கியத்துவத்தை நாம் அறியலாம். வளர்ச்சிக்கான ஒரு காரணியாக கடன் வசதி செயல்படுவதை உணர்ந்து வரும் நிதியாண்டில் முன்னுரிமை துறை கடன்களுக்காக ₹11 லட்சம் கோடி கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த உயரிய இலக்கினை உறுதியாக எய்திட உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறனில் உறுதி கொண்டுள்ள இந்த அரசு மின்னணு கொள்முதல் இணையதளம், இணையவழி மின்னணு வங்கி உத்தரவாத முறை மற்றும் மின்னணு ஒப்பந்ததாரர் பதிவு உள்ளிட்ட டிஜிட்டல் சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளது. 1/4/2023 முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ள மின்னணு கொள்முதல் இணையதளத்தின் வாயிலாக இதுவரை 4.13 லட்சம் கொள்முதல் ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளன. இத்தகைய முன்முயற்சிகள் பொது ஒப்பந்த புள்ளிகளில் பொறுப்புடைமையை மேம்படுத்துவதோடு ஒப்பந்தங்களை இறுதி செய்வதில் ஏற்படக்கூடிய காலதாமதத்தை குறைத்தும் அவற்றுக்கான நடைமுறைகளை எளிமையாக்கும் பணிகள் நடைபெறுவதை எளிதாக்கியுள்ளன. திறன்மிகு ரொக்கம் மற்றும் கடன் மேலாண்மையில் தான் பொறுப்பான நிதி மேலாண்மை தொடங்குகிறது என்ற உறுதியான கொள்கையின் அடிப்படையில் இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் மாநிலம் முழுவதும் உள்ள வங்கிக் கணக்குகளில் பயன்படுத்தப்படாமல் முடங்கி கிடக்கும் ரொக்க இருப்புகளை கண்டறிய ஒரு சிறப்பு பணிக்குழுவை அமைத்தது. இந்த பணிக்குழு ஏறத்தாழ 10.86 லட்சம் வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்து ₹12,078 கோடி நிதியை செயலற்ற நிதியாக கண்டறிந்தது. அத்தொகை முக்கியமான உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சீர்திருத்த நடவடிக்கையின் தொடர்ச்சியாக நிதி விடுவிப்பு உரிய நேரத்தில் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்வதற்கான தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு பொது நிதி கண்காணிப்பு அமைப்பு இறுதி பயனாளி வரை நிதி சென்றடைவதை கண்காணிக்க 32 துறைகளில் உள்ள 101 முக்கிய திட்டங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இத்தகைய நடவடிக்கைகள் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் வேகத்திற்கேற்ப உரிய நேரத்தில் நிதி விடுவிக்கப்படுவதை ஒருங்கிணைப்பதோடு அரசு திரட்டும் கடனை சரியாக திட்டமிடவும் அதன் மூலம் வட்டி செலவை கணிசமாக குறைத்திடவும் காரணமாக இருந்துள்ளன.